எங்கள் அம்மா வந்து எந்த பணியை பண்ணாலும் எங்கள் அம்மாக்கள் இங்கே வந்து ஆசீர்வாதம் ஸ்டேஜுக்குள்ள உள்ள வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப அழுத்த அதிகமாக இருக்கு. இதில் பார்க்க வந்த எல்லாருக்கும் இந்த பாடம் போட்டு வாங்கி கேட்டுக்கிறோம். எல்லா ஊருக்குமே ஒரு காட்சி வச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அது வந்து அடிக்கடி சொல்ல தேவையில்ல. இந்த ஊரை சேர்ந்த குடும்பத்துக்கு
கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க வேண்டாம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், இது அன்பு மட்டும் போதும். நீங்க கொடுக்குற ஆசீர்வாதம் வேறு, இன்னும் நிறைய நான் இந்த மாதிரி இது பண்ணணும்னு எல்லாரும் வேண்டிங்க. அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில போகணுன்ற எண்ணம் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கை மாற்றம் வச்சு போதுன்ற எண்ணத்தையும் நான் கீழே எழுதிருக்கேன். அந்த போதுன்ற எண்ணம் வந்து வச்சுங்களேன், எனக்கு இது போதும் நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு இது போதும், இந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க, நான் வாழுங்க நீங்களும் வாழுங்க அப்படின்னு போதுன்ற எண்ணத்தோட இங்க வந்து உங்களுக்காக என்னால முடிஞ்ச ஒரு சிறு சந்தோஷ் நான் போன் கீழே இருக்கேன். உடலின் எளிமை, உள்ளத்தின் உண்மை, உடுப்பதின் வெண்மை, நடுவில் பெருமை பாராட்டும் பயணம் சொல்லாததை செய்தவன், சொல்லாததை செய்தவன். இங்க இருக்கிறவங்களுக்கு யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுங்க. நான் இப்போ அன்பு நீங்க எல்லாருக்கும் அன்பு. ஓகே, எல்லாருக்கும் பார்த்தா சந்தோஷம். கல்விக்காக உதவி தானே, அந்த கல்விக்கான உதவி வந்து ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேன், 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய குழந்தைங்க கை குழந்தையாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 60 பசங்க கிட்ட இப்போது காலேஜுக்கு போய்ட்டுருக்காங்க, ஒரு சிலர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கல்வியாக, ஏன்னா நான் படிக்காதவன், ஸோ அதால் நிறைய குழந்தைங்களுக்கு கல்வி கொடுக்கணுன்னு ஸோ வீட்டில் ஒரு 60 குழந்தைங்களை வளர்த்து இப்போ அவங்க பெரிய ஆளாகி அவங்க கூட பார்ட் டைம் ஜாப் பண்ணிவிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கல்விக்கு பண்ணிகிட்ருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல அதிகமாக. ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, விதவைகள் வந்து அந்த தையல் மிஷின் கேட்குறாங்க. நிறைய விதவைகள் வந்து தையல் மிஷின் கேட்குறாங்க. நான் மண்ணில் படிக்கும்போது அதுதான் நிறைய கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒரு 500 தையல் மிஷின் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தனிப்பட்ட மனுஷன் இதில் என்னென்னா, எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற அந்த விதையை விதைக்கணுன்றது தான் இந்த மாற்றத்துடைய நோக்கமே தவிர, நிறைய பேர் கேட்குறாங்க கேள்வி கூட, இது அரசியலான்னு. கண்டிப்பாக இது அரசியலாக்கிடாதீங்க. அரசியல் வந்து அது வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம். இது அரசியல் இல்லை, முழுக்க முழுக்க நான் சேவை பண்ணணுன்னு நினைக்கிறேன். இது வந்து கடவுள். இப்போ எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், இந்த காரில் போகிறேன், BMW காரில் வரேன், நல்லா சந்தோஷமாக இருக்க காரணம்னா மக்கள் கொடுக்குற பணம் தான். அவங்க மட்டும் எனக்கு ஓப்பனிங் படத்துக்கு அவங்க மட்டும் டிக்கெட் போட்டு வாங்கலைன்னா நான் வந்து இப்போ சந்தோஷமாக இருக்க மாட்டேன். நன்றி விசுவாசம்னு சொல்லுவாங்கள்ல, மக்கள் கொடுத்த பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுக்குறோம், அவ்வளோதானே தவிர இதில் வேறு எந்த ஐடியாவும் இல்லை. எனக்கு பாலிடிக்ஸ் வரணும் அதெல்லாம் இல்லை. ஒன்லி சேவை 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 தான். தமிழ்நாடு முழுவதும் செல்றீங்க, சிறப்பான வரவேற்பு கொடுக்குறாங்க மக்கள். அரசியல் கட்சி தலைவர்களை தாண்டி உங்களுக்கு வந்து சேவைன்றது இது காரணம் கட்டியா சிறப்பான வரவேற்பு கொடுக்குறாங்க. மக்களோட வரவேற்புக்கு நீங்கள் என்ன மாதிரியான இது சொல்ல விரும்புறீங்க? அதான் சார், மக்கள் எங்கே போனாலும் இந்த நான் எதிர்பார்க்கல. மாற்றம்னு ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு குடிசை இருக்கும், நம்ம டக்குன்னு போவோம், ஒரு 10 பேர் 20 பேர் வருவாங்க, நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம், அப்படி தான் நினச்சேன் நான். ஹெல்ப் பண்ணுறவங்களும் இப்போ உட்காந்து பேசக்கூட முடியல என்னால். அந்த அளவுக்கு மக்களுடைய அன்பு ஆதரவும் கிடச்சிருக்கு. இதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரம் தான். இதை வந்து ரொம்ப தலையில் தூக்கி வச்சுக்கின்னு இது மக்கள் நம்மளுக்கு வராங்கன்னு வேறு ஐடியாலாம் நான் போயிடக்கூடாது. ஏன்னா இதை தலையில் ஏற்றிக்கிறதில்ல, இந்த அன்பை மனசில் ஏற்றிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மறுபடியும் இவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும் என்னால், நான் உழைச்சி என்ன பண்ண முடியுமோ அதை. சேவைய கடவுளில் கேபிவி பாலா, சூர்யா சார், அதுமாதிரி நிஷா மேடம் எழுந்திருக்காங்க. இதை தவிர முன்னணி நடிகர்கள் யாராவது இணையத்துக்கு வாய்ப்பு இல்லை? தெரியல சார், அதை எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுவாங்க. கேபிவி பாலா தம்பி வந்து அவரும் இதில் இணைஞ்சிருக்காரு. சின்ன வயசில் கஷ்டப்படுற பணத்தை அவர் உதவி செய்கிற ஒரு கேரக்டரு. அதால் தான் அந்த தம்பி கூட நானும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். டிவி சீரியலில் பண்ணுற அருந்தாங்கி நிஷா, அந்த அம்மாவும் வந்து டிவி சீரியலில் காமெடியாக பண்ணிவிட்டு அவங்களும் உதவி செய்கிறாங்க. அப்புறம் சூர்யா சார் வந்து அவரே வந்து நானும் இதில் உதவி செய்கிறேன்னு சொன்னார். ஸோ ஒரு ஜிகிர்தண்டாவில் நண்பராக வந்தவர் இப்போ அவர் வந்து உதவி செய்யணுன்னு என் கூட சேரும்போது சந்தோஷமாக இருக்குது. இதில் எல்லோரும் சேருவாங்க, ஏன்னா இது அரசியல் இல்லை, எதுவுமே சம்மந்தம் யாரும் வந்து நெகட்டிவாக நம்மளை பேசுகிறதுக்கு கூட நம்ம
பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லாத ஒரு இடம் இது. எல்லாரும் வந்து சேர்ந்து பண்ணுவாங்க. இது தர்மம் தானே. கொடுக்குறேன்ற மனசு மட்டும் இருந்தால் போதும் சார். அவ்வளோதான் சார். ஓகே சார். நடிகர் விஜய்க்கு உங்கள் ஆதரவு இருக்குமா சார்? இந்த தேர்தலில் வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் சார், வருகின்ற விஜய் சார் அரசியலுக்கு வர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நண்பர் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவர் என்னுடைய நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அவருக்கு வந்து தெலுங்கில் இருந்தால் கூட அவர் கூப்பிட்டா மட்டும் நான் இங்கே வந்து கோரியோகிராஃபர் அவருக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி அவ்வளோ நல்ல நண்பர் அவர். ஸோ அவர் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் எது பண்ணாலும் கொஞ்சம் அவர் வந்து நல்ல யோசனை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டரு. யோசிக்காமல் வரமாட்டார். ஸோ அவர் வர அந்த விஷயம் வந்து நல்லபடியாக நடக்கணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சாமியை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.